Hello again, welcome to another video from me. இன்னைக்கு நம்ம இங்கிலாந்து vs இந்தியா 5 மேட்ச் டெஸ்ட் சீரிஸ் இங்கிலாந்து நடக்க போகுது. ஒரு ஹிஸ்டாரிக் டெஸ்ட் சீரிஸ் நடக்க போகுது. அதை பத்தின ப்ரிவ்யூ, காம்பினேஷன்ஸ், பிளேயிங் 11 அதெல்லாம் பத்தி தான் பார்க்க போறோம். அப்புறம் என்னோட ப்ரெடிக்ஷன்ஸ் ஆஃப் கோர்ஸ், ஸோ எல்லாமே அதெல்லாம் சேர்த்து தான் பார்க்க போறோம். இது வந்து ஒரு டெக்னிக்கல் எரர் தான். இந்த வாட்டி ஸ்கந்தேஷன் ஸ்ரீனி ப்ரோ அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளோட ஜாயின் பண்ண முடியல. ஆக்சுவலாக நான் ஒரு வீடியோவே ரெக்கார்ட் பண்ணி முடிச்சிட்டோம். அது வந்து ஒரு டெக்னிக்கல் எரர்னால மொத்த வீடியோ எடுத்ததே வந்து ஷூட்டிங்கே வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அஃப்கோர்ஸ் இப்போ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு நைட்டு வந்து அவசரமாக தான் ரெக்கார்ட் பண்ணுறேன் இதை. ஸோ என்னோட தாட்ஸ் மட்டும் இதில் கொடுக்குறேன். நாங்கள் அகைன் மறுபடியும் நாங்கள் 3 பேர் சேர்ந்து ரீஜாயின் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் முடிட்டோம், செகண்ட் டெஸ்ட் இருக்குது, அதுக்கப்புறம் 4 டெஸ்ட் இருக்குது, அதுக்கப்புறம் முடிஞ்சோடனே ரிவ்யூ இருக்குது. அதில் கண்டிப்பாக நாங்கள் வந்து உங்களை வந்து மீட் பண்ணுவோம். இந்த டெஸ்ட்டுக்கு இப்போ சும்மா இது வந்து நம்ம போடாமே இருக்கக்கூடாது, டச் பண்ணாமே இருக்கக்கூடாது, இதை பற்றின ஒரு கவரப் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. நான் என்னோட தாட்ஸ் மட்டும் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் நம்ம பார்த்துட்டு என்னோட ப்ரெடிக்ஷன்ஸ் மட்டும் கொடுக்குறேன், எப்படி போகுதுன்றதை பார்ப்போம். ஸோ இனிஷியலி ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது லீட்ஸ் ஹெட்டிங்லியில் நடக்குது. இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக் ஸ்டேடியம் தான் சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் அப்போ வந்து ராகுல் டிராவிட் இந்த டைமில் ஆகட்டும், அதுக்கப்புறம் இப்போ விராட் கோலி வந்து 2018 ஒரு செஞ்சுரி அடிச்சார், ஒரு 150 கிட்ட அடிப்பார். அந்த மேட்ச் தோற்றுரும், பட் ஸ்டில் அது கோலிக்கு ஒரு ஐகானிக்கான ஒரு மெமரி, அண்ட் தென் எல்லா இந்தியன் ஃபேன்ஸுக்குமே ஒரு ஐகானிக்கான மெமரி. அண்ட் அஃப்கோர்ஸ் ஆஷஸ் யாரும் வந்திருக்க மாட்டோம். பென் ஸ்டோக்ஸ் வந்து ஆஸ்திரேலியா கிட்ட அடிச்சு அந்த இப்படி அடிச்சு 4 அடிச்சு முடிச்சுட்டு செலிப்ரேட் பண்ணுற விதமாகட்டும், அது ஒரு ஐகானிக்கான ஒரு மொமெண்ட். ஸோ இந்த ஸ்டேடியம் வந்து நிறைய ஐகானிக்கான சீன்ஸ் அண்ட் மொமெண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்குன்னு தான் சொல்லணும். இங்கே ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் 2 சைடுமே எங்கான சைடு தான், இங்கிலாந்து ஆகட்டும் இந்தியா ஆகட்டும். இந்தியா வந்து சுப்மன் கில் தலைமையில் ரிஷப் பண்ட் வைஸ் கேப்டன்சி, அதுக்கு கீழே இந்தியன் டீம் ட்ராவல் பண்ண போறாங்க. விராட் கோலி ரிட்டையர் ஆயிட்டாரு, ரோஹித் சர்மா ரிட்டையர் ஆயிட்டாரு, ஜடேஜா சுற்றி ஸ்பெகுலேஷன்ஸ் இருந்துச்சு. பட் அஃப்கோர்ஸ் அவர் வந்து நம்பர் 1 ஆல்ரவுண்டர், இன்னும் சாலிடா இந்த WTC சைக்கிள் இந்த 2 வருஷம் அவர் வந்து நகர்த்தலாம், 3 வருஷம். ஸோ அவர் மேலே எந்த டவுட்ஸும் இல்லை. சும்மா ரிட்டையர்மெண்ட் ஸ்பெகுலேஷன்ஸ் வந்தாலும் அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்கிலாந்து சைட்லையுமே ஜேம்ஸ் ஆண்டர்சன் ரிட்டையர் ஆயிட்டாரு. அதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடியே ஸ்டூவர்ட் பிராட் ரிட்டையர் ஆயிட்டாரு. ஸோ அவங்களுமே ஒரு யங் லைனப் வச்சு தான் போக போறாங்க. ஸ்டார்டிங் ஆஃப் வித் இங்கிலாந்து ஸ்குவாட், அவங்களோட ஸ்குவாட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அஃப்கோர்ஸ் கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் இருக்காரு, அது இல்லாமல் ஜாக் க்ராலி இருக்காரு, இந்த மாதிரி நிறைய நேம்ஸ் தான் இருக்காங்க. பென் டக்கெட் ஆகட்டும், ஹாரி ப்ரூக், ஜோ ரூட், ஜேக்கப் பெத்தல், ஜமி ஓவர்டன், ஜமி ஸ்மித், ஆலி பாப், பிரைடன் காஸ், ஜாஷ் டங், சாம் குக் அண்ட் ஷோயப் பஷீர், இவங்க எல்லாரும் இந்த ஸ்குவாட்ல இடம் பெற்றிருக்காங்க. இதில் இங்கிலாந்து வந்து 2 டேஸ் முன்னாடி, ஆக்சுவலாக இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஒரு நாள் முன்னாடியே அவங்க வந்து அவங்களோட பிளேயிங் 11 விட்டுட்டாங்க. இங்கிலாண்டோட வழக்கம் அதுதான், இங்கிலாந்து ஆஸ்திரேலியா எல்லாருமே அந்த பிளேயிங் 11 பார்த்தோம் அப்படின்னா ஜாக் க்ராலி, பென் டக்கெட் ஓப்பன் பண்ணுவாங்க, ஆலி பாப், ஜோ ரூட், ஹாரி ப்ரூக் அண்ட் ஜமி ஸ்மித், பென் ஸ்டோக்ஸ், இல்லைனா பென் ஸ்டோக்ஸ் அண்ட் ஜமி ஸ்மித், அப்புறம் கிறிஸ் வோக்ஸ், பிரைடன் காஸ், ஜாஷ் டங் அண்ட் ஷோயப் பஷீர், இந்த 11 வச்சு தான் போக போகிறாங்க. இந்த 11 பற்றி நான் அனாலிசிஸ் பண்ணோம் அப்படின்னா அஃப்கோர்ஸ் அவங்க அந்த கன் பிளேயர்ஸ், அவங்க ரெண்டு டூவோ அதை மிஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லணும். அகேன் ஜேம்ஸ் ஆண்டர்சன் அண்ட் ஸ்டூவர்ட் பிராட் ஆகட்டும், 2018 அந்த கோலியை தான் அடிச்ச நான் சொன்னேன். அந்த சீரீஸ்லையுமே அந்த சீரீஸ் இங்கிலாந்து ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் பேட்டிங்கில் 2 பேர், பவுலிங்கில் 2 பேர். பவுலிங்கில் அஃப்கோர்ஸ் ஜேம்ஸ் ஆண்டர்சன் அண்ட் ஸ்டூவர்ட் பிராட் தான். பேட்டிங்கில் அலாஸ்டர் குக் அண்ட் தென் ஜோ ரூட், இவங்க மீதி பேர் இல்லாமல் நல்லா கான்ட்ரிபியூஷன் பண்ணாங்க. அப்போ மோயின் அலி இருந்தார், அது ஸ்குவாடே ஒரு ஐகானிக்கான ஸ்குவாடு. ஆடில் ரஷீத் இருந்தார். இங்கிலாந்து வந்து டெஸ்ட் கிரிக்கெட்டில் பீக்கில் இருந்த டைம் அது. இவங்க 4 பேர் டிஃபரன்ஸ் மேக்கர்ஸாக இருந்தாங்க, ஸ்டார் பிளேயர்ஸாகவும் இருந்தாங்க, டிஃபரன்ஸ் மேக்கர்ஸாகவும் இருந்தாங்க. அண்ட் தென் இப்போ நீங்கள் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பவுலிங் லைனப்பே இல்லை. இப்போ இவங்களை லீட் பண்ணுறது வந்து கிறிஸ் வோக்ஸ் தான். கிறிஸ் வோக்ஸ் ஒரு பியோர் பவுலர் கிடையாது, அவர் வந்து ஆல்ரவுண்டர் தான். அப்போனா யோசிச்சு பாருங்க. அண்ட் தென் பிரைடன் காஸ் இருக்காரு, ஜாஷ் டங் இருக்காரு. இது இல்லாமல் ஷோயப் பஷீருக்கு ஒரு நல்ல ஃபேஸ்ன்னு தான் சொல்லணும். அவர் ஒரு லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ், அதுக்கும் மேலேயே ஒரு 1 இயர் மேலேயே வந்து ஒரு நல்ல ஒரு ஃபார்மில் தான் இருக்கார், நல்ல போடுறாரு, விக்கெட்ஸாக கிடைக்குது அவருக்கு. ஸோ அதான் இங்கிலாந்து இந்த 11 தான் போக போகிறாங்க. பேட்டிங் எனக்கு என்னமோ சாலிடாக இருக்க மாதிரி இருக்குது, பவுலிங் கொஞ்சம் வீக்காக இருக்க மாதிரி இருக்குது. இதே தான் வந்து நாங்கள் பேசும்போதும் எங்களோட கான்வர்சேஷன்லேயும் அதே தான் இருந்துச்சு. பவுலிங் வந்து வீக்குன்னு சொல்கிறத விட இன்எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்குது. பேட்டிங் அவங்க அகைன் அந்த பட்டா பாகியம் படாட்டி லேக்குன்னு சொல்கிற மாதிரி, நம்ம சீக்கா சார் சொல்கிற மாதிரி அந்த அப்ரோச் தான் அவங்க எடுக்க போகிறாங்க. பேஸ்பால் அப்ரோச் தான் எடுக்க போகிறாங்க. பிரண்டன் மெக்கலம் ஹெட் கோச்சாக இருக்காரு, பென் ஸ்டோக்ஸ் இருக்காரு. இது வந்து என்னன்னா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அன்னைக்கு அவங்களுக்கு அதுதான் அதோட அந்த லைனோட மீனிங்கே தான். அன்னைக்கு அவங்களுக்கு பட்டுச்சுன்னா எந்த பவுலர்ஸ் இருந்தாலும் அவங்க ஸ்டாப் பண்ண முடியாது. பட் அன்னைக்கு அவங்களோட டே இல்லை, எதுவுமே சரியா போல, பேட் லக்காக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணாலும் அது வந்து அவங்க விக்கெட்ஸ் விட்டுட்டே தான் இருப்பாங்க. லோ ஸ்கோராகவும் அவங்களுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு, குவிக் டைம்ல நிறைய ஸ்கோர் எடுக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஸோ இதுதான் வந்து இந்த பேஸ்பாலோட ஒரு அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ரெண்டுமே சொல்லணும்னா. அண்ட் தென் இந்தியாவோட 11க்கு அப்படியே வந்தோம் அப்படின்னா சுப்மன் கில் கேப்டன் ஆயிருக்காரு, ரிஷப் பண்ட் வைஸ் கேப்டன் ஆயிருக்காரு, உங்களுக்கு தெரியும். இதை பற்றி நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது, பட் நிறைய ஒருத்தரோட ஒப்பீனியன் இருக்குது. பட் நம்ம அதுக்குள்ளெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக போக வேணாம், நம்ம வரும் நாட்கள் அதை பற்றி பேசுவோம்.
இந்தியா வந்து அகைன் தான் அது அப்போலேருந்தே இங்கிலாந்து வந்து தைரியமாக விட்டுட்டாங்க. அவங்க ஹோம் சீரிஸாக இருந்தாலும் சரி, அவே சீரிஸாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து தைரியமாக அவங்களோட 11 விட்டுருவாங்க. ஒரு 1 டே முன்னாடி 2 டேஸ் முன்னாடி விட்டுருவாங்க. WTC ஃபைனலுமே நம்ம பார்த்தோம், ஆஸ்திரேலியா அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா அவங்க ஒரு நாள் முன்னாடியே விட்டுட்டாங்க ஸ்குவாடு. ஸ்பீக்கிங் ஆஃப் WTC ஃபைனல், அதை பற்றி ஒரு ரீல்ஸ் போட்டு நாங்கள் அது 3 பேர் சேர்ந்து சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு என்னோட கங்க்ராச்சுலேஷன்ஸ் தெரிவிச்சுக்கிறோம். ஆஸ்திரேலியாவை வின் பண்ணுறது அகைன் நான் தான் ரீல்ஸுமே போட்டேன். அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. அவங்க வந்து ரெசிலியன்ஸை ஷோ பண்ணி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இத்தனைக்கும் 70 ரன்ஸ் கீழே இருந்து அதுக்கப்புறம் செகண்ட் இன்னிங்ஸ்ல அந்த ஸ்கோரை சேஸ் பண்ண விதமாகட்டும், மார்க்கரோட செஞ்சுரி, பவுலிங்ல லுங்கி எங்கிடி, ககிசோர் அபாடா போட்ட ஸ்பெல்ஸ் ஆகட்டும், கேஷவ் மகாராஜ் ஆகட்டும், அதுக்கப்புறம் தெம்பா பவுமா செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் நாக் ஆனது, கேபிட்டல்ஸ் நாக் ஆனது. அதுதான் அவங்க அப்போ 90s 80s முன்னாடி தான் சவுத் ஆஃப்ரிக்கா வந்து 21 இயர்ஸ் பேன் ஆயிருந்தாங்க. அதுக்கு காரணம் அவங்க ஊர் சொந்த மக்களே வந்து, இதை நான் ரீல்ஸுமே சொல்லியிருந்தேன், ரெப்ரசென்ட் பண்ணக்கூடாது அந்த கண்ட்ரியை அப்படின்றதுக்காக அவங்க வந்து பேன் பண்ணி வச்சிருந்தாங்க. வெறும் ஒயிட்ஸ் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு இப்போ கட் பண்ணி இப்போ வந்து பார்த்தா இப்போ அவங்க வந்து ஒரு பிளாக் தான் கேப்டனாக இருக்கணும். அது டெம்பா பவுமா கேப்டன் ஆகி லாஸ்ட் 12 மேட்சஸ் கேப்டன்சி பண்ணியிருக்காரு இந்த WTC ஃபைனலோட சேர்த்து. அதில் 9 வின்ஸ் பண்ணியிருக்காரு, 3 ட்ரா பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து தோல்வியே பார்த்ததில்லை. அந்த சைடு அப்படியே பார்த்தீங்கன்னா கம்மின்ஸ் ஃபைனல்ஸ் போனால் வின் பண்ணியிருக்காரு. அவர் ஆல்மோஸ்ட் எல்லா ஃபைனல்ஸும் வின் பண்ணிட்டாரு, தோக்கம் செஞ்சிருக்காரு. பட் இப்போ ஜாஷ் ஹேசல்வுட் மாதிரி பவுலர்ஸ், மிச்சல் ஸ்டார்க் மாதிரி பவுலர்ஸ்லாம் ஃபைனல்ஸ் தோற்றதே கிடையாது. பட் அவங்கள அந்த ஆஸ்திரேலியன் சைடை ஆஸ்திரேலியாவே பொதுவாக பீட் பண்ணுறது கஷ்டம், அதை சவுத் ஆஃப்ரிக்கா பீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அகெயின் கங்க்ராச்சுலேஷன் சவுத் ஆஃப்ரிக்கா. இது வந்து கிரிக்கெட் மட்டும் இல்லை, டெஸ்ட் மேட்சஸ்க்கு எப்பவுமே இருக்க ரெஸ்பெக்ட் இருக்கும். பட் இன்னும் நிறைய ஆடியன்ஸ் கூட்டிகிட்டு வந்திருக்கு. சவுத் ஆஃப்ரிக்கா மாதிரி கண்ட்ரீஸ்க்கு சவுத் ஆஃப்ரிக்காவையும் சேர்த்து இது ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும் ஃபியூச்சரில். இப்போ வின் பண்ண ஒரே காரணத்தினால சொல்ல முடியாது, ஒன் ஆஃப் த ரீசன்ஸ்னால மறுபடியும் சவுத் ஆஃப்ரிக்கா இந்த WTC ஃபைனல் சைக்கிள்லையும் ஃபேவரட்ஸாக இருப்பாங்க. அண்ட் தென் இந்த WTC ஃபைனல் துவக்கி வைக்கிறது இங்கிலாந்து இந்தியா சீரிஸ் மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடி இப்போ ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் சீரிஸ் போயிட்டு இருக்கு. அது நீங்கள் என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல அப்டேட்ஸ்லாம் பார்க்கலாம். நல்லா 2 சைடும் பேட்டிங் ஹெவியாக இருக்கு, பேட்டிங்கும் நல்லா பால் ஈஸியாக வருது, நல்லா அடிச்சுட்டு ரன் மேலே ரன்னாக குடிச்சு தள்ளிட்டு இருக்காங்க. 10 நிமிஷம் ஆகிட்டா இன்னைக்கு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற அன்னைக்கு ஒரு 187 அடிச்சாரு பங்களாதேஷில். அதுக்கு முன்னாடி முஷ்ஃபிகுர் ரஹீம், லிட்டன் டாஸ்லாம் நேற்று நல்ல நாக் விளையாடினாங்க. அதுக்கு முன்னாடி ஹொசைன் ஷாண்டோ கேப்டன், அவர் ஒரு நல்ல நாக் ஆடினாரு. ஸோ அதான் அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அதுதான் இந்த WTC ஃபைனல் 2025-27 சைக்கிளோட ஃபர்ஸ்ட் சீரிஸ். அது செகண்ட் சீரிஸ் நம்ம இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து சீரிஸ் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்தியாவோட ஸ்குவாடுக்கு போனோம் அப்படின்னா, நான் அதான் சொன்னது தான், அவங்க வந்து டாஸ்க்கு முன்னாடி தான் சொல்லுவாங்க. ரொம்ப ரேரான அக்கேஷன்ஸ் தான் ஒரு நாள் முன்னாடி தான் டீம் விட்டுருக்காங்க. இதே இங்கிலாந்துலாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ODI T20 ஃபார்மேட் கூட ஒரு நாள் முன்னாடி விட்டுருவாங்க. பட் அது இந்தியா வந்து அது அந்த ஒரு நாள் அவங்க பதுக்கி வச்சு அப்புறம் தான் விடுவாங்க. நம்ம ஸ்குவாட் பார்த்தோம் அப்படின்னா அபிமன்யு ஈஸ்வரன், கருண் நாயர், KL ராகுல், சாய் சுதர்ஷன், சுப்மன் கில், யசஸ்வி ஜெய்ஸ்வால், நிதிஷ்குமார் ரெட்டி, ரவீந்திர ஜடேஜா, ஷர்துல் தாக்கூர், வாஷிங்டன் சுந்தர், த்ருவ் ஜுரெல், ரிஷப் பண்ட், ஆகாஷ்தீப், ஹர்ஷ்தீப் சிங், ஹர்ஷித் ராணா அதான் அகைன் அன்ஷுல் கம்போஜ் அண்ட் ஹர்ஷித் ராணா 2 பேர் இனிஷியல் ஸ்குவாட்ஸ்ல இல்லை. வார்ம் அப் மேட்ச்ல பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு அன்ஷுல் கம்போஜ் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாலும் கம்பீர் இருக்காரு. ஸோ ஹர்ஷித் ராணாக்கு அந்த ஒரு கோட்டா கிடைச்சிச்சுன்னு தான் சொல்லுவோம். மறுபடியும் இது ஒரு கான்ட்ரவர்சி வெடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஜஸ்பிரீத் பும்ரா, குல்தீப் யாதவ், முகமது சிராஜ் அண்ட் பிரசித் கிருஷ்ணா. இதில் நம்ம முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் வந்து ப்ரீ மேட்ச் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் ரிஷப் பண்ட், அதாவது இந்தியன் டீமோட வைஸ் கேப்டன், இப்போதைய கரண்ட் டெஸ்ட் டீமோட வைஸ் கேப்டன், ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. என்னன்னா சுப்மன் கில் விராட் கோலி இடத்துல ஆட போறாரு கேப்டன் நம்பர் 4 கோலி ரிட்டையர்மெண்ட் தொடர்ந்து. அதுக்கப்புறம் அவரை ஃபாலோ பண்ணி ரிஷப் பண்ட் நம்பர் 5 ஆட போறாரு. ஸோ 11ல் ஆல்மோஸ்ட் 5 மேட்சஸ்மே இவங்க 2 பேரும் நம்ம கன்சிஸ்டண்டாக பார்ப்போம். அஃப்கோர்ஸ் கேப்டன் வைஸ் கேப்டன் அந்த பொசிஷனில் கன்சிஸ்டண்டாக பார்ப்போம் அப்படின்னு சொல்லலாம். இனி ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா மேபி ஒரு 2 பொசிஷன்ஸ் சேஞ்ச் பண்ணுவாங்க. பட் மெயினாக இந்த சீரீஸ்க்கு அட்லீஸ்ட் அவங்களோட பொசிஷன்ஸ் சுப்மன் கில் இன்னட் நம்பர் 4 அண்ட் ரிஷப் பண்ட் இன்னட் நம்பர் 5 தான் வருவாங்க. இது இல்லாமல் நம்ம அப்படியே காம்பினேஷன்ஸ் பார்த்தோம்னா, நான் டிஸ்கஸ் பண்ண வரைக்கும் ஸ்ரீனிவான் சந்தேஷ் 2 பேர் டிஸ்கஸ் பண்ண வரைக்கும் அவங்களோட காம்பினேஷனே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் சேர்த்து நாங்கள் ஒரு காம்பினேஷன் முன்னாடி வைக்கிறோம். முன்னாடி ஜெய்ஸ்வால் அண்ட் KL ராகுல் ஓப்பனிங், அஃப்கோர்ஸ் அந்த இடத்துல மாற்ற மாட்டாங்க. BGTயில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க, ஸோ அதை மாற்ற மாட்டாங்க. 1 டவுனில் தான் இப்போ ஒரு கேள்வி இருக்குது. இதுதான் 2 காம்பினேஷனாக இதை வந்து பிரிச்சுக்கலாம். சாய் சுதர்ஷன் ஆர் கருண் நாயர் 1 டவுனில், அதுக்கப்புறம் கில் அண்ட் பண்ட் அனௌன்ஸ் பண்ண மாதிரி. அதுக்கப்புறம் ஸோ 5 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நிதிஷ்குமார் ரெட்டி, ரவீந்திர ஜடேஜா, அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அப்படியே வர ஆரம்பிப்பாங்க. நடுவில் கருண் நாயர், இது வந்து ஒரு காம்பினேஷன். இல்லை நீங்கள் கருண் நாயர் இன்னும் 6 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரசித் கிருஷ்ணா அண்ட் தென் முகமது சிராஜ், ஜஸ்பிரீத் பும்ரா இவங்க எல்லாமே ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த காம்பினேஷன், நாங்கள் போட்ட காம்பினேஷன். ஒரு ஸ்பின்னர்ஸ் தான் போவோம் மோஸ்ட் இங்கிலாந்து கண்டிஷன். இப்போ இங்கேயுமே இன்னொரு டாப் ஓப்பன் ஆயிருக்கு, ரவீந்திர ஜடேஜா.
அவரை பார்த்தீங்கன்னா அவருமே வந்து ட்ராப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. கம்பீரும் ஜடேஜாவும் நிறைய பேசிட்டு இருக்க பிக்சர்ஸ்லாம் வச்சு ஒரு ஸ்பெகுலேஷன் இருக்கு. என்னன்னா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக காரணமா இல்லை, இருக்கவும் கூடாது. ஏன்னா அவர் இப்போ நம்பர் 1 டெஸ்ட் ஆல்ரவுண்டர், அதனால ட்ராப் பண்ண மாட்டாங்க. ஒரு யங் சைடாக வச்சு போகலாம் அப்படின்றது தான். இது வந்து என்ன கேட்டால் இது வந்து லைட்டாக நான் வந்து இதுக்கு கூட எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா டிரான்சிஷன் ஃபேஸ் நடக்கும் தான். தோனி கேப்டன்சிலே நடந்துச்சு, அதுக்கப்புறம் கோலி கிட்ட கொடுத்துட்டு போனாரு. அது என்னன்னா ஒரு சீனியர் பிளேயர் கூட இருக்க மாட்டாங்கன்ற அர்த்தம் கிடையாது. சீனியர் பிளேயர்ஸை விட யங்ஸ்டர்ஸ் நிறைய இருப்பாங்க. சீனியர் பிளேயர்ஸ் ஒரு 2-3 பேர் தான் இருப்பாங்க. அவங்கள வச்சு அந்த டிரான்சிஷன் ஃபேஸ் நடக்கும். ஜடேஜாவை ஈஸியாக நான் தான் சொல்கிறேன், இந்த WTC ஃபைனல் சைக்கிள் இந்த 2027 வரைக்கும் ஜடேஜாவை ஈஸியாக தள்ளலாம். டெஸ்ட் மேட்ச் அண்ட் ஓடிஐஸ்ல கை வைக்க மாட்டாங்க. ஓகே, ஜடேஜா, ரோஹித் சர்மா, கோலி 3 பேர் இருக்காங்க. பட் டெஸ்ட் மேட்சஸ்ன்னு வரும்போது ஜடேஜாவை அவங்க இந்த மாதிரி இப்பயே ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அப்போ இது வந்து அவங்கள வெறும் ஒரு முக்கியமான சீரீஸ் மட்டும் தான் பார்க்குறாங்களா ஜடேஜாவை, இல்லைனா இன்னும் ஒரு வருஷம் அப்படி தான் பார்க்குறாங்களா? அது வந்து ரொம்ப தவறான விஷயம். ஃபைனல் வரைக்கும் போறீங்க அப்படின்னா எந்த கேம்பெயின் இருந்தாலும் சரி, ஓடிஐ கேம்பெயின், இப்போ ஒரு வேர்ல்ட் கப்ல இருந்து முடிஞ்சு அடுத்த ஓடிஐ வேர்ல்ட் கப் போறீங்க, அந்த 4 வருஷம் கேப்னா நீங்க டெஸ்டிங் பண்ணலாமே தவிர மெயின் பிளேஸ் இவங்க ஆட போற பிளேஸ் அவங்கலாம் பொசிஷன் மாற்றி ஆடுறது, இல்லைனா வந்து சும்மா ட்ராப் பண்ணுறது, முக்கியமான சீரீஸ் மட்டும் ஆடுறது வந்து பண்ணவே கூடாது. அதுவும் நடுவில்லாம் ட்ராப் பண்ணால் அது டீமுக்கு தான் பெரிய அஃபெக்ட் ஆகும். ஏன்னா இப்போ ஜடேஜா மட்டும்தான் அங்கே இருக்க எக்ஸ்பீரியன்ஸான ஒரே பிளேயர். ஸோ நீங்கள் அவர் மேலே கையை வச்சிங்க அப்படின்னா இது வந்து எந்த அளவுக்கு சரியாக போகும் அப்படின்றது தெரியல. ஸோ இதுதான் இங்கிலாந்து அண்ட் இந்தியா ஸ்குவாடை பற்றி. 2 பேருமே இப்போ மைக்கேல் வாகன்லாம் ரொம்ப பயாஸ்டாக இங்கிலாந்து சைடு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்ம இந்தியாவை வந்து கண்டிப்பாக பிளேயர்லேருந்து வெளில எடுக்க முடியாது. அவங்க சைடுமே இங்கிலாந்து சைடுமே நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. 2 சைடுமே யங்ஸ்டர்ஸ் நிறைய ஸ்குவாடாக தான் இருக்குது. பென் ஸ்டோக்ஸும் கேப்டனாக ஒரு ஃபியூ இயர்ஸாக தான் இருக்காரு, ரொம்ப நாள் கேப்டன் கிடையாது பென் ஸ்டோக்ஸும். ஸோ இந்த ஸ்குவாடை வச்சு 2 பேர் எப்படி மேனேஜ் பண்ண போகிறான்னு பார்ப்போம். அஃப்கோர்ஸ் ஹிஸ்ட்ரி இங்கிலாந்து டெஸ்ட் சீரிஸ் நடக்குது. எந்த கிரிக்கெட் ஃபேன்ஸும் இருந்தாலும் இதை கண்டிப்பாக பார்ப்பாங்க, கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு கிராண்ட் ஈவெண்ட், அதனால தான் நானும் வீடியோ போடுறதை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சோம். இப்போ நம்ம அப்படியே வீடியோட ஃபைனல் பார்ட்டுக்கு வந்துடலாம். ப்ரெடிக்ஷன் டைம். ப்ரெடிக்ஷன் நான் வந்து கொஞ்சம் இன்னும் டீப்பர் அனாலிசிஸாக சொல்லணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து லீட்ஸ் ஹெட்டிங்லியில் நடக்குது. இந்த மேட்சை பற்றி பேசணும் அப்படின்னா இங்கே எனக்கு என்னமோ நிறைய ஹிஸ்டாரிக் மூமெண்ட்ஸ் நடந்தாலும் இந்த மேட்ச் வந்து ட்ரா ஆகிடும் அப்படின்றது தான் என்னோட ஒப்பீனியனாக இருக்குது. எனக்கு எப்படின்னு தெரியல, இன்ஸ்டிங்ஸ் தான். அதுக்கப்புறம் செகண்ட் டெஸ்ட் மேட்ச் வந்து பர்மிங்ஹாமில் நடக்குது, அங்கே வந்து இங்கிலாந்து ஜெயிப்பாங்க. தேர்ட் டெஸ்ட் மேட்ச் லார்ட்ஸில், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, லார்ட்ஸில் இந்தியா ஜெயிக்க போகிறாங்க. சுப்மன் கில் கேப்டன்சியில் ஒரு ஹிஸ்டாரிக் மூமெண்ட்டாக இருக்க போகுது. அதுக்கப்புறம் 4th and 5th டெஸ்ட் மேட்ச் வந்து மான்செஸ்டர் அண்ட் ஓவலில் நடக்க போகுது. அதை வந்து இங்கிலாந்து வின் பண்ணிட்டு இங்கிலாந்து 3-1 இன் ஃபேவர் ஆஃப் இங்கிலாந்து. இந்த சீரிஸ் இங்கிலாந்து 3-1 ஜெயிக்க போகிறாங்க அப்படின்றத என்னோட ப்ரெடிக்ஷன். இது வந்து இந்த ஸ்கிரிப்ட் சொல்கிற மாதிரி இருக்கும். நான் எப்பவுமே நான் அப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். இந்த 5 மேட்ச் டெஸ்ட் சீரிஸில் 3-1 வின் பண்ணுவாங்க. ஒரு டெஸ்ட் மேட்ச் ட்ரா ஆகும். அது வந்து இது லீட்ஸ் ஃபர்ஸ்ட் ஹெட்டிங்லி டெஸ்ட் மேட்ச் ட்ரா ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. ரெயின் அஃபெக்ட் ஆகி பிளே ஸ்டாப் ஆகுது நிறைய, கண்டிப்பாக இங்கிலாந்து நடக்கும். அது இல்லாமல் என்னதான் சம்மர்னு சொல்லலாம், அங்கே அன்எக்ஸ்பெக்டட் ரெயின் தான் வருது. ரெயின்னாலே ஒரு மேட்ச் ட்ரா ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஒரு மேட்ச் வந்து அஃப்கோர்ஸ் ஏதாவது ஒரு டீம் பின்னணியில் இருந்து அங்கேருந்து ட்ராக்காக புஷ் பண்ணி விளையாட்டு ட்ரா பண்ணுவாங்க, அதுவும் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ 2 ட்ராவும் இருக்குது அப்படின்னு தான் ஸ்ரீனி ப்ரோ அவரோட ஒப்பீனியன் சொன்னார். அதையும் நான் இங்கே வந்து முன் வைக்கிறேன். அதான் இது நாங்கள் 3 பேர் சேர்ந்து போட வேண்டிய வீடியோ, பட் ஒரு கட்டாயத்தில் இப்போ நான் மட்டும் தனியாக நைட்டு ரெக்கார்ட் பண்ணி போடுறதா ஆயிடுச்சு. ஸோ அதுதான். இதுக்கப்புறம் வந்து இந்த ப்ரெடிக்ஷன் வந்து அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்தியா கம் அவுட் ஆகி ஒரு 3-2 வின் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு நிறைய இருக்குது. பட் இப்போதைக்கு எங்கள் ப்ரெடிக்ஷன் இதுதான். பட் அதான் லார்ட்ஸில் வின் பண்ணுறது. லார்ட்ஸை பற்றி பேசணும் அப்படின்னா இது வந்து நிறைய டாக்ஸ்லாம் கூட இருக்குது. இதுதான் ஹிஸ்ட்ரி, இதுதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு சொல்லலை, பட் இப்படி ஒரு டாக் இருக்கும் எப்பவுமே. இங்கிலாந்து வந்து நீங்கள் இங்கிலாந்து போனீங்கன்னா அந்த 5 மேட்ச் சீரிஸ் இல்லை ஒரு 4 மேட்ச் சீரிஸ் இருக்கு அப்படின்னா நடுவில் ஒரு மேட்ச் எப்படியும் லார்ட்ஸில் வந்துடும். அந்த டெஸ்ட் மேட்ச் இங்கிலாந்து வின் பண்ணுறது தான் மெயின். அதில் மற்ற டெஸ்ட் மேட்ச்லாம் அதுக்குன்னு வின் பண்ண பார்க்க மாட்டாங்க, அப்படி இல்லை. மற்ற டெஸ்ட் மேட்ச்லாம் ஒரு 100% எஃபர்ட் போகிறாங்க அப்படின்னா இங்கே வந்து அந்த எஃபர்ட் இன்னும் அதிகமாக 101 to 200% எஃபர்ட் அதிகமாக போடுவாங்க. அவங்களுக்கு வந்து லார்ட்ஸில் வின் பண்ணுறது ஏன்னா அது வந்து அவங்களோட ஹோம் மட்டும் கிடையாது, ஹோம் ஆஃப் கிரிக்கெட். அது அங்கே வின் பண்ணுறது வந்து சும்மா வின் மட்டும் கிடையாது, ஒரு அப்ரிசியேஷன் மட்டும் கிடையாது, அது வந்து ஹெரிட்டேஜ். ஸோ அதான் அங்கே வின் பண்ணுறதுன்றது கண்டிப்பாக பார்ப்பாங்க இங்கிலாந்து. அப்படி அங்கே தோத்துட்டாங்க அப்படின்னா அந்த சீரீஸ் வந்து மறந்துடணும். எந்த டீமாக இருந்தாலும் சரி, ஆஸ்திரேலியா யாராக இருந்தாலும் அவங்களுக்கு லார்ட்ஸ் ஒன்று நான் சீரீஸ் வின் பண்ணணும், இல்லைனா லார்ட்ஸில் வின் பண்ணணும், இல்லைனா 2மே கிடச்சா இன்னும் சந்தோஷம். இது வந்து அதான் அகைன் இந்த மாதிரி தான் ஒரு வாட்டி நடந்திருக்கலாம் நான் சொல்ல வரல. இது வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இப்போ அதுக்கு முன்னாடி அதான் இந்த மேட்ச் இந்த சீரீஸ் இந்த மேட்ச் ஆட் பண்ண போகிறாங்க, இந்த சீரீஸ் ஆட் பண்ண போகிறாங்கன்றத பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்தியாவும் இங்கிலாண்டும் 136 டெஸ்ட் மேட்சஸ் விளையாடி இருக்காங்க, இன்க்ளூடிங் ஹோம் அண்ட் அவே நியூட்ரல் வென்யூஸ் எல்லாம் சேர்த்து. அதில் 35 டைம்ஸ் இந்தியா வின் பண்ணியிருக்காங்க, 51 டைம்ஸ் இங்கிலாந்து வின் பண்ணியிருக்காங்க. மீதி டெஸ்ட் மேட்சஸ்லாம் வந்து ட்ரா ஆயிருக்கு, ஒரு டை ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சீரீஸ் பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் இந்தியா வந்து இங்கிலாண்டில் போய் 3 வாட்டி தான் வின் பண்ணியிருக்காங்க. 1971 அஜித் வடேகர் அவர் கேப்டன்சியில் ஒரு சீரீஸ் வின் பண்ணாங்க. அண்ட் தென் 1986 அந்த வேர்ல்ட் கப் வின் பண்ண டைமில், அந்த டைம் இந்தியன் கிரிக்கெட் பீக்கில் இருந்த டைமில் வந்து கபில் தேவ் கேப்டன்சியில் 2-0 வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் 2007 ராகுல் டிராவிட் கேப்டன்சியில்
1-0 அப்படின்னு மறுபடியும் வின் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் கோலி கேப்டன்சியில் 2018 நல்ல ஒரு எமர்ஜென்சி ஷோ பண்ணோம். பட் அந்த சீரிஸ் தோத்துட்டோம். இங்கிலாந்து டாமினேட் பண்ணி கைண்ட் ஆஃப் இங்கிலாண்டோட சைடு தான் இருந்துச்சுன்னு சொல்லலாம். 2021 அண்ட் 22 அது 21லயே 5 மேட்ச் நடந்திருந்தா கண்டிப்பாக இந்தியா தான் வின் பண்ணியிருப்பேன். ஏன்னா 4 மேட்ச் 21ல நடந்துச்சு. அதில் கோலி கேப்டன்சியில் 2 வின் பண்ணிட்டோம், 1 தோத்துருந்தோம். லாஸ்ட் மேட்ச் வந்து இந்தியா டிராக் விளையாடிருந்தா கூட அந்த சீரிஸ் வின் பண்ணியிருக்கலாம். பட் அது வந்து நடக்காம கொரோனா வந்துச்சு. அந்த ஒரு வருஷம் அந்த லாஸ்ட் ஒரு மேட்ச் மட்டும் ஒரு வருஷம் தள்ளி 2022 போட்டு அந்த ஒரு வருஷம் கேப்ல கோலி கேப்டன்சிலாம் ட்ராப் பண்ணி ஆர்சிபி கேப்டன்சியும் ட்ராப் பண்ணி இந்தியன் டீம் கேப்டன்சி எல்லாத்தையும் ட்ராப் பண்ணி அந்த லாஸ்ட்டாக T20 இருக்க மட்டும் விளையாடிட்டு எல்லாம் ட்ராப் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ரோஹித் சர்மா ஃபுல் ஆல் ஃபார்மேட் கேப்டன்சி டேக் ஓவர் பண்ணிட்டாரு. ஸோ அவர் கேப்டன்சியில் 2022 மட்டும் ஒரு மேட்ச் மட்டும் நடந்துச்சு. அந்த மேட்ச் இங்கிலாந்து வின் பண்ணிடுவாங்க. ஸோ ஆல்ரெடி 2-1 இருந்தது, இங்கிலாந்து வின் பண்ணிட்டு 2-2 அந்த சீரிஸ் ட்ரா ஆயிடுச்சு. ஸோ இப்போ அதுக்கப்புறம் இப்போ தான் இங்கிலாந்து போகிறோம். அவங்க இங்கிலாந்து அதுக்கப்புறம் இங்கே 2 வாட்டி வந்தாங்க, அதெல்லாம் ஓகே. அதுக்கப்புறம் இப்போ தான் நம்ம இங்கிலாந்து போகிறோம். ஸோ தான் ஒரு ஹிஸ்டாரிக் டெஸ்ட் மேட்ச் மட்டும் இல்லை, டெஸ்ட் சீரீஸே நமக்காக காத்துட்டு இருக்குன்னு தான் சொல்லுவோம். இங்கிலாண்டில் இதுதான் ஃபியூச்சரை தீர்மானிக்கும் போது கில் கேப்டன்சி ஆகட்டும், இங்கிலாண்டோட ஃபியூச்சர் அவங்க இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் பேஸ் பால் நம்ப போகிறாங்க. இந்த வாட்டியாச்சும் பேஸ் பால் வந்து ஒரு இது வரைக்கும் கையே கொடுக்குன்னு சொல்ல முடியாது, பட் இந்த வாட்டி அட்லீஸ்ட் அது ஃபுல் டாமினன்ஸ் ஷோ பண்ணுதான்றதை பார்க்கணும். அவங்களோட ஃபியூச்சர், இந்தியாவோட ஃபியூச்சர் எல்லாமே இந்த டெஸ்ட் சீரிஸ் நம்பி தான் இருக்குது. இந்த WTC ஓட ஃபேட் முடிவு பண்ணுறது இந்த டெஸ்ட் சீரிஸ் கூட சொல்லலாம். ஏன்னா 2 ஹெவிவெயிட்ஸ் எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் சீரிஸே மோதுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பக்கம் ஸ்ரீலங்கா வச்சு பங்களாதேஷ் நடந்துட்டு இருக்கு. ஸோ நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் முடிச்சுட்டு கண்டிப்பாக அவங்க வந்து பார்க்குறோம். அன்டில் தென் வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸே பார்க்க முடியல. அண்ட் தென் அஃப்கோர்ஸ் நம்ம சேனல் ஸ்போர்ட்டுக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.